உங்களுக்கு வணக்கம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டு சொற்களையோ இரண்டு வாக்கியங்களையோ இணைக்க பயன்படுறது கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் அண்டு, இது மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பென்சில் அண்ட் எரேசர், பென்சில் மற்றும் அழிப்பான், லோகு அண்ட் பிறப்பு வென் டு தி டூர், லோகு மற்றும் பிறப்பு வந்து சுற்றுப்பயணம் செய்தனர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட், ஆனால், அதாவது நமக்கு முரணான கருத்துக்களை சொல்கிறதுக்கு பட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஏ ரேன் ஃபாஸ்ட் பட் லாஸ்ட் தி ரேஸ், அவன் வேகமாக ஓடினா இருந்தாலும் அவன் போட்டி தோற்று போயிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு, அது இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய பயன்படுவது ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. டூ யூ வாண்ட் டீ ஆர் காஃபி, அது உனக்கு தேநீர் வேண்டுமா அல்லது காஃபி வேண்டுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ஃபோர், அதனால் எனவே, அதாவது ஒரு காரணத்தினால் எழுந்த முடிவை குறிக்க பயன்படுது. இட் ரெயின்டு ஸோ ஐ டுக் அம்ப்ரெல்லா, மழை பெய்தது அதனால் நான் வந்து கொடையை எடுத்து சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு செயலுக்கான காரணத்தை கூற பயன்படுது. ஐ டிடன்ட் கம் டு ஸ்கூல் பிகாஸ் ஐ வாஸ் அன்வெல், நான் பள்ளிக்கு வரவில்லை ஏனென்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் தோ நெவர்லெஸ், இருந்தாலும், அது ஒரு சூழ்நிலை மீறி நடக்கும் செயலை குறிக்க யூஸ் ஆகுது. இட் வாஸ் வெரி சன்னி நெவர்லெஸ் வி பிளேட், வெயில் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் விளையாடினோம். இந்த மாதிரி ரெண்டு வெர்பையோ இல்லது ரெண்டு வாக்கியங்களையோ ரெண்டு சொற்களையோ இணைக்க பயன்படுறது கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.